மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் மணிகிராமம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பல்வேறு தெருக்களுக்கு செல்லும் மின்சார இணைப்பு போஸ்ட் மரம் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்வாரிய துறையினரால் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட இந்த மின் இணைப்பு மின்கம்பங்கள் அதன் ஆயுள் காலம் முடிவடைந்து இன்னும் புதிய மின்கம்பங்களை மின்வாரியத்தால் மாற்றப்படாமல் உள்ளது. இதனால் மின்கம்பங்கள் பழுதடைந்து போஸ்ட் மரத்தில் உள்ள கம்பிகள் துருப்பிடித்த நிலையில் வெளியே தெரியும் அளவிற்கு முறிந்து விழும் தருவாயில் உள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி தெருவாசிகள் பூம்புகாரில் உள்ள மின்வாரிய துறையினருக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தும் இதுவரை சீர் செய்ய முன்வரவில்லை என அப்பகுதியில் உள்ள சுபாஷ் என்கின்ற இளைஞர் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் காணொலி காட்சி வாயிலாக பேசி வெளியிட்டுள்ளார். அதில் அந்த இளைஞர் கூறியதாவது: மணிகிராமம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ரொம்ப காலமாக இந்த மின்கம்பங்கள் போடப்பட்ட நிலையில் தற்போது இந்த மின்கம்பங்கள் பழுது ஏற்பட்டு முறிந்து விழும் தருவாயில் உள்ளது. மேலும் 2 போஸ்ட் மரத்திற்கு இடையே மின்கம்பிகள் தாழ்வான நிலையில் தொங்குகிறது. இதனால் திடீரென புயல் அடித்தாலோ மழை பெய்தாலும் மின்கம்பங்கள் முறிந்தும் கம்பிகள் அறுந்து விழுந்தால் உயிர் சேதம் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர், மின்வாரிய அலுவலகம், மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எந்த அதிகாரிகளும் எங்கள் பகுதிக்கு வந்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யவில்லை எனவும் தெரிவித்தார். இது தொடர்பாக அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சமூக இணையதளத்தில் காணொலி காட்சி வாயிலாக இந்த புகாரை தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்தார். உடனடியாக மின்வாரியத்துறையினர் எங்கள் பகுதிக்கு ஆய்வு செய்து புதிய மின்கம்பங்களை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உறவுகளுக்கு வணக்கம். இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீர்காழி தாலுக்கா திருவெண்காடு சரகத்துக்கு உட்பட்ட மணிக்கிராமம் என்கின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பம், தண்டி மரம்னு சொல்லுவாங்க. தண்டி மரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்போ கரண்ட் கண்டுபிடிச்சி முதல்ல இந்த ஊருக்கு விட்டாங்களோ அப்போ இருந்து தண்டி கம்பம் தான் இருக்குது. இது எத்தனையோ வாட்டி இந்த பூம்புகார் ஈபிக்கு எத்தனையோ வாட்டி மனு கொடுத்தோம். மக்கள் நாங்கள் கோரிக்கை வச்சோங்க, எதுவுமே கண்டுக்கல. பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாங்க. ஈபியிலேருந்து நம்ம சொல்லிட்டு வந்தோம், மனு கொடுத்தோம். வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல போஸ்ட் மரத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு போஸ்ட் மரத்தை இறக்கிட்டு திருப்பி அவங்களே வந்தாங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு யாரும் ஒன்றும் கெட்டுக்கலன்னா அவங்களே வந்தாங்க. வண்டி எடுத்துகிட்டு வேறு இடத்துல போய் நட்டுக்கிட்டாங்க. இதே ஒரு அமைச்சர் வீட்டு வாசல்லையோ, இல்லை ஒரு ஒன்றிய கவுன்சில் வீட்டு வாசல்லையோ, ஒரு எம்எல்ஏ வீட்டு வாசல்லையோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் மரம் இருந்துச்சுன்னா இருக்குமா? எத்தனையோ வாட்டி மனு கொடுத்துட்டாங்க. மக்கள் நாங்கள் கோரிக்கை வச்சுட்டோம். எதுவுமே கண்டுக்கொள்ளாமல் ஏன்னா பண்ணுறீங்க? ஒரு வாட்டி நாங்கள் கரண்ட் பில் கட்டாமல் விட்டிங்கன்னா எத்தனை பேர் ஆள் அனுப்புறீங்க? ஃபீஸை பிடுங்குறீங்களா? கட்டுங்க, ஃபைனோட கட்டுன்னு சொல்கிறீங்களா? அப்போ இது யார் சரி செஞ்சு கொடுக்கணும்? நீங்கள் தான் சரி செஞ்சு கொடுக்கணும். எது ஒன்றையுமே செய்யாமல் இந்த அரசு எதற்காக இருக்குது? இந்த பாருங்கள், திருப்பி காட்டு தம்பி. இல்லை மேலே தூக்கி இது பார்த்தீங்கன்னா கொடி கம்பம் கிடையாதுங்க, கரண்ட் கம்பி. எவ்வளோ கிட்ட போகுது பாருங்கள். பச்சை குழந்தைகள், எத்தனை பச்சை குழந்தைகள் இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யலைங்க. பார்க்குறது உயரம் எவ்வளோ தூரம் அளவு எட்டுதுன்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட விட்டுறாங்க. அப்படியே 4 நாள் தான் ஆகுது இந்த போஸ்ட் மரம் போட்டு. இது கம்பியில் நிற்கிதா இல்லை காங்கிரீட்டில் நிற்கிதான்னு தெரியுது. ஃபுல்லாக முழுவதுமாகவே பச்சை குழந்தைகள் இருக்குது. பள்ளிக்கூடம் போகக்கூடிய எண்ணற்ற மாணவர்கள் இருக்காங்க. லைனில் இருக்கிற அறந்து விழுந்துருச்சுன்னா இதுக்கு முழு பொறுப்பு இந்த பூம்புகார் ஈபி தான் எடுக்கணும்.